ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் எல்லாத்தையும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான நம்ம புதிய வீடியோவில் பார்க்குறது 5.1 ஆம்ப்ளிஃபையர்ஸ், அப்புறம் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில போர்ட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்குது. ஸோ அந்த போர்ட்ஸை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து மார்டின் ஆடியோஸ்லேருந்து ஒரு 3 போர்டு வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா வேவ் என்எக்ஸ், அதாவது ஒரு மினி சரவுண்டு போர்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு காம்பேக்டான போர்டு ஃப்ரெண்ட்ஸ். இதிலே உங்களுக்கு வித் வால்யூம் கண்ட்ரோலோட வேணும்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் இல்லாமல் உங்களுக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்பவே ஒரு காம்பேக்டான சரவுண்டு உங்களுக்கு தேவைப்படுது, சரவுண்ட் போர்டு தேவைப்படுது அப்படின்னா இந்த போர்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது, சவுண்டோடைய குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் என்எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. மார்டின் ஆடியோஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்பாம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்சியுடைய 4558 ஐசி வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டியூவல் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய சரவுண்டு போர்டு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக 2 போர்டு வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மார்டின் ஆடியோஸ்லேருந்து. இந்த 2 போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டியூவல் பவர் சப்ளை, இது வந்து சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து சிங்கிள் பவர் சப்ளை. ஸோ நெகட்டிவ் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்பர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பாசிட்டிவ் சைடு மட்டும் நீங்கள் பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பவர் சப்ளைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 12 வோல்ட்லேருந்து மேக்ஸிமமாக ஒரு 40 வோல்ட் டிசி வரைக்கும் கொடுக்க முடியும். நீங்கள் 40 வோல்ட் டிசி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டர் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 24 வோல்ட்டு டியூவல் பவர் சப்ளைலேருந்து மேக்ஸிமமாக ஒரு 36 வோல்ட் டிசி டியூவல் பவர் சப்ளை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பேஸ்டபிள் போர்டு. இந்த பேஸ்டபிள் போர்டு அவங்க முக்கியமாக போட்டிருக்க காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் டிடிஏ சீரீஸுக்கு ஒரு நல்ல மேட்சிங்கான பிடி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த பிடி வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஒரு டிடிஏ 2030, 2050, டிடிஏ 7265, 7297 இந்த மாதிரி எல்லா டிடிஏ சீரீஸில் உள்ள லோ கெயின் பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு அல்டிமேட்டான குவாலிட்டி வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு போர்டையுமே நம்ம செக் பண்ணாமல் இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்ல மாட்டோம். ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து கேஎம்எஸ்டருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்ம 4 IGBT, இந்த IGBT வந்து பார்த்திங்கன்னா பேரலல் மோனோலும் ப்ளஸ்ஸு லெஃப்ட் ரைட்டுக்கு டிடிஏ 7292 போட்ட பவர் ஆம்ப் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஸோ இந்த போர்டுமே வந்து உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் இந்த போர்டையும் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போர்டு தேவைப்பட்டாலுமே நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தபடியாக பீட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் மாடியூல். இதில் வந்து 6 ஆம்ப்ஸ் மாடியூலில் 12 to 24 அப்புறம் 12 to 30. ஸோ 6 ஆம்ப்ஸுமே 2 டைப்பில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். நானும் எவ்வளவோ போர்ட்ஸ் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ரெகுலராக. இதில் உங்களுக்கு போர்டு வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், பட் வைண்டிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வைண்டிங் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 24, இதில் 30 வோல்ட்டு நீங்கள் அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போர்டுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி போர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பல்க் குவான்டிட்டியில் இருக்குது. மார்டின் ஆடியோ போர்ட்ஸுமே நம்ம பல்க் குவான்டிட்டியில் இருக்குது. உங்களுக்கு போர்டு நம்மக்கிட்ட வேணாலுமே வாங்கிக்கலாம், இல்லை பல்க் குவான்டிட்டியில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே மார்டின்கிட்டே நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ஸ் போர்டில் கன்வெர்ட்டர் மாடியூல்ஸு உங்களுக்கு பல்க் குவான்டிட்டியில் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக நம்ம 5.1 ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாடியூல் வந்து 4 ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ தேவைப்படுற நண்பர்கள் வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஒவ்வொரு மாடலுமே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா டிடிஏ 2050, அப்புறம் சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாஸ்ஃபெட் மோனோ. ஸோ 2 மாஸ்ஃபெட்டு ப்ளஸ் 2050. இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி ஒரு
4 ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. ரொம்ப அதிகமான ஸ்டாக் இல்லை, இப்போ வரைக்கும் 4 தான் இருக்குது. இதே மாதிரி 4 ஆம்பிளிஃபையரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோங்க சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் அடுத்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது 2 பவர் சப்ளையை நம்ம வந்து பிரித்து வந்து போட்டிருப்போம். இதில் நம்ம போட்டிருக்கிறது 12-0-12 3 ஆம்ஸு, அப்புறம் 24-0-24 3 ஆம்ஸ். ஆக்சுவலாக இது வந்து 6 ஆம்ஸ் வரக்கூடிய பவர் சப்ளை. ஸோ 12-0-12 அப்புறம் 24-0-24. 12-0-12 டியூவல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம TDA 2050 போர்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 2050 இது டியூவல் பவர் சப்ளை போர்டு. அப்புறம் சப்வூஃபருக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மோனோ வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5000 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆம்ப் வேணுங்கிறது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி நீங்கள் ஆம்பிளிஃபையரை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சேம் 6 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு 12-0-12 24-0-24. இதில் மார்டின் ஆடியோவுடைய லேட்டஸ்ட் அனலாக் டிவைசஸ் ப்ரோலாஜிக் போர்டு போட்டிருப்போம். அதே மாதிரி TD 2050 சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மோனோ. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு நீங்கள் அப் டு 8 இன்ச்சஸ் ஸ்பீக்கர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 8 இன்ச்சஸில் 40 வாட் ஸ்பீக்கர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அப் டு 8 இன்ச்சஸ் நீங்கள் நல்லா பெர்ஃபெக்டான மேட்ச் வேணால் 25 வாட் ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம்ஸ் நீங்கள் அப் டு 10 இன்ச்சஸ் 12 இன்ச்சஸ் வரைக்கும் ட்ரைவ் ஆகும். பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து 10 இன்ச்சஸில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பிளிஃபையரும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே 5000 தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் இன்னொரு மாடல் இருக்குது, அதையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க TDA 765 ப்ளஸ் சப்வூஃபருக்கு 2 டிரான்சிஸ்டர் மோனோ போட்டும் ஆம்ப் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5000 ருபீஸுக்கு தான் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன சாம்பிள்ஸ் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கங்க.